வாகி செலவு அதிகம், விளைச்சல் குறைவு. தக்காளி விவசாயிகள் செய்யும் பெரிய தவறு என்ன? இலைகள்ல இருக்கிற சாற்றை உறிஞ்சி இலைகளை சேதப்படுத்துறாங்க. நேரடியா கடைக்கு போறாங்க, கெமிக்கல்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. செடியிலிருந்து செடிக்கு வைரஸ பரப்பிடுறாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா. இன்னைக்கு தக்காளி பயிர்ல சாறு உறிஞ்சும் பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்றதால உங்களுக்கு தான் நஷ்டம். தக்காளி விவசாயிகள் முக்கியமா செய்யற தவறு என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அது பூச்சியா, நோயா, இல்ல சத்து குறைபாடான்னு பாக்குறது இல்ல. நேரடியா கடைக்கு போறாங்க, கெமிக்கல்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்ப்ரே பண்றாங்க. இப்படி செய்யறதால இது ஒரு தற்காலிக தீர்வு தான், நிரந்தர தீர்வு இல்லை. தக்காளி விவசாயிகளோட இப்போதைய முக்கிய பிரச்சனைகள் என்ன தெரியுமா? சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான். இதுல வெள்ளை ஈ, அசுவினி, த்ரிப்ஸ், மாவு பூச்சி எல்லாமே வரும். இதுங்க என்ன பண்ணும்? இலைகள்ல இருக்கிற சாற்றை உறிஞ்சி இலைகளை சேதப்படுத்தும். இதெல்லாம் செடியோட வளர்ச்சி குறையும். இலைகள் எல்லாம் மஞ்சளாக மாறும். இலை மேல பிசுபிசுப்பான திரவம் உருவாகும். அதுக்கு மேல சூட்டி மோல்ட்னு ஒண்ணு உருவாகும். இதனால இலைகள் எல்லாமே கருப்பு நிறத்துக்கு மாறிடும். இதனால போட்டோசிந்தசிஸ்னு நாம சொல்றது சரியா நடக்காது. அதனால செடிகள்ல பூக்களா இருக்கலாம், காய்களா இருக்கலாம், சரியா வராது. இதுங்க என்ன பண்ணும்னா செடியிலிருந்து செடிக்கு வைரஸ பரப்பும். அப்போ இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மண் பலவீனமா இருந்தா அல்லது அதிகமா நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்துறதால மண்ணுல சாயில் ஆர்கானிக் கார்பன்ங்கிறது குறைஞ்சுக்கிட்டே போகும். எப்போ இந்த சாயில் ஆர்கானிக் கார்பன் குறையுதோ வேரை சுற்றி இருக்கும் ரைசோஸ்பியர் பகுதியில் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் குறைந்து செடிகள் மென்மையாகின்றன, இலைகளின் சாறு அதிகமாகிறது. அப்போது பூச்சிகள் அதிகமாக ஈர்க்கப்படுகின்றன. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், மண்ணில் உயிர் சக்தி குறையும் போது செடியின் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். அப்போது பூச்சிகள் எளிதாக சேதப்படுத்தும். இதை கட்டுப்படுத்தாவிட்டால் அல்லது விவசாயிகள் இரசாயனங்களை பயன்படுத்தினால் இந்த பூச்சிகளில் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும். அதாவது எதிர்காலத்தில் நீங்கள் இரசாயனங்களை தெளித்தாலும் அந்த இரசாயனங்கள் இந்த பூச்சிகள் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அப்போது உங்களுக்கு செலவு அதிகமாகும், விலை குறைவு, உங்களுக்கு கடன் சுமையும் அதிகமாகும். ICAR நிறுவனங்களும் வேளாண் பல்கலைக்கழகங்களும் 70% தாவர ஆரோக்கியம் என்பது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை சார்ந்து இருக்கிறது. அதிக நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்துவதால் அல்லது தாவரங்கள் இரசாயன அழுத்தத்தில் இருப்பதால் இந்த பூச்சிகள் எளிதாக சேதப்படுத்துகின்றன. அப்படி என்றால் இதற்கு என்ன தீர்வு? நாம் மீண்டும் மண்ணை உயிர்ப்பிக்க வேண்டும். டாக்டர் சாயில் ரீஜெனரேஷன் கிட்டை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள், உதாரணமாக ரைசோபாக்டீரியா, மைக்கோரைசா செயல்பாடு அதிகரித்தால் செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். செடியின் நோய் எதிர்ப்பு சக்தி பீனாலிக்ஸ் மற்றும் ஆல்கலாய்டுகள் என்போம். இவை பாதுகாப்பு சேர்மங்கள். இவை செடிகளில் அதிகமாகும் போது பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கின்றன. நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை ஊக்குவித்து தாவரத்தின் இயற்கையான எதிர்ப்பு சக்தியை நாம் மேம்படுத்தலாம். அப்படி என்றால் ஏன் தாமதம்? இப்போதே திரையில் தெரியும் எண்ணிற்கு அழைத்து மைக்ரோபி அக்ரோடெக் உடன் இணைந்து உங்கள் மண்ணை புத்துயிர் பெறச் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.